ஆமென். ஹalleluya. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நேத்து கூட தாவீதுடைய வாழ்க்கை நாம பார்த்தோம். ஹவு டேவிட் டிபெண்டட் அப்பான் காட், தேவனை தேடுகிறவனாக, இன்ஸ்பைட் ஆஃப் எவ்வளவோ தீமையான காரியங்கள் தாவீது சந்தித்த போது கூட தாவீதுடைய கண் எப்பொழுது தேவன் மேல இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, he had to undergo so many times. எத்தனையோ முறை வாழ்க்கையில பல வருஷங்கள் சவுலுக்கு தப்பி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் 13 வருஷங்களுக்கு மேல அவன் என்ன பண்ணணும், தன்னை காத்து கொள்வதற்காக ஓடணும், கெபிகள்ல ஒளிந்து கொள்ளணும், சத்துருடைய தேசங்கள்ல போய் பதுங்கி கொள்ளணும். இப்படி எல்லாம் காரியம் அவனுக்குள்ள இருந்தது. ஹalleluya. பட் ஒரு காரியம் அவனுக்கு தெரியும், அவனால அவனால எப்படியே இருந்துட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். his dependence was on God. அததான் சொல்லும், உம்மாலே சங்கீதம் 18 படிச்சீங்கன்னா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். ஹalleluya. இதுதான் தாவீதுடைய நம்பிக்கை. தேவன் இல்லைன்னா என்னால ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு தாவீது வந்திருந்தான். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை கவனிங்க. நாம இந்த உலகத்துலதான் இருக்கிறோம், உலகம் ஒரு போக்குல போய் கொண்டு இருக்கோம். நம்முடைய போக்கு வேறு, டெட் ஆப்போசிட்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். God wants us to live a dependent life on him. அவருக்கு தெரியும், அவர் தவிர, தேவனை தவிர்த்து ஒருவரும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லா முயற்சிகளும் எல்லா வேலைகளும் எவ்வளவுதான் நமக்கு பர்ஃபெக்டா மற்றவர்களால புகழப்படத்தக்கதாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாகத்துல நமக்கு தெரியும் we are still imperfect. ஆமென். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். ஒருத்தரும் nobody wants to live a failure life. தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருத்தருக்கும் விருப்பம் கிடையாது. ஆமென். அதேதான் கர்த்தருடைய பார்வையில எப்படிங்க, God doesn't want to live a life of failure. நம்ம தோல்வியான ஒரு வாழ்க்கை பூமியில வாழ்வதற்கு அவருடைய விருப்பம் கிடையாது. நம்ம எப்போதும் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பமும். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க படிக்கும் போது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று நமக்கு வேதம் எழுதப்பட்டிருக்கிறோம். Jesus wants us to live a victorious life. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். See, we are always, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்க தோற்று போகிற ஒரு கூட்டத்துல இல்ல, you are always on the winning side. ஆமென். உங்களுக்காக யுத்தத்தை செய்கிறவருடைய கூட்டத்தெல்லாம் இருக்கிறீங்க. நீங்க பைபிள் முழுக்க ராஜாக்களுடைய புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா, 4ஆகம புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா, God did amazing things, ஆச்சரியமான காரியங்களை செய்தார் என்பதை நம்ம படிக்கலாம். ஆமென். ஹalleluya. யோசுவா யுத்தத்துல இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, யோசுவா ஜெபம் பண்ணுவார், தேவன்கிட்ட சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சூரியனை கிபியோன் மேல என்ன பண்ணுவாரு, சந்திரன் அயலோன் மேலும் நிற்க சொல்லுவாரு. அப்படியே ஒரு நாள் முழுக்க இருந்ததான். It didn't move. And இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்களாம், அந்த யுத்தத்துல ஜெயித்தார்களாம். Amen. ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தேவன் என்ன பண்ண, இடி முழக்கங்களை துணிக்க பண்ணினார், பண்ணி அதுல பயப்பட வைத்து சத்துருக்களை மடங்கடித்தாருன்னு இருக்கும். ஒரு சில இடத்துங்கள்ல பாத்தீங்கன்னா சத்துரு ஒருவரோடு ஒருவர் வெட்டி வீழ்ந்து செத்து போனாங்க, யூத மக்களுக்கு ஜெயம் கிடைத்தது என்று எழுதப்பட்டு இருக்கும். Amen. That's the way God did. எசேக்கியா ராஜாவுக்காக இரவுல ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 யுத்த வீரர்களை, அசிரியர்களை கொன்று போட்டார் என்று வேதம் சொல்லும். That is the way God deals. நமக்கு தெரியாது. You don't know how will God, எப்போ அவர் நமக்கு உதவி செய்வார், எப்படி செய்வார் என்பது நமக்கு தெரியாத ஒரு புதிர் அல்ல. நமக்கு ஒரு காரியம் நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்கணும். ஹalleluya. நான் தேவனை ஜெபிக்கும் போது, அவரை தேடும் போது, அவர்கிட்ட என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து இருக்கும் போது, தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை ஒரு தெளிவாக நம்முடைய அனுபவமாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே நம்முடைய வாழ்க்கை எப்போது நம்ம ஜெயத்தை பார்க்க
பார்க்கிறது போல இல்லாம இருக்கலாம். பட் ஒரு காரியம் நிச்சயம் என்ன தெரியுங்களா? when God is on your side, you are always on the winning side. நீங்க ஜெயிக்கிறவர்களாக தான் இருப்பீங்க. தாவீது சங்கீதம் 117 சொல்லுவான், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வோம்? what can mere man do for me if God is on my side? கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருக்கிறாரு. இருக்கிறதை நாம் என்ன பண்ணோம்? ஞாபகப்படுத்தி நம்மோட கூட வைத்து கொள்ள நம்ம பழகி கொள்ளணும். without God you could do nothing. இயேசு அழகா சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல படிக்கும் 15ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது ஹல்லேலூயா, தேவன் சொல்லார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது. without me you can do nothing. Amen. Without me you can do nothing. அதோட அர்த்தம் என்னன்னா, you cannot be successful without God. உங்க யுத்தத்துல தேவன் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. உங்க போராட்டத்துல தேவன் இல்லாம ஜெயிக்க முடியாது. உங்க பிசினஸ்ல தேவன் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது. எந்த காரியத்துல without God you cannot be successful. You cannot be victorious. You cannot be prosperous. You cannot be blessing. தேவன் இல்லாம உங்களால ஒன்னும் செய்ய முடியாது என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. Amen. கர்த்தர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். Amen. Hallelujah. So depend upon God. தேவனுடைய சார்ந்து நாம வாழணும். அதனாலதான் நமக்கு நீதிமொழிகள் நம்ம அடிக்கடி படிச்ச வசந்தனா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல படிக்கும் போது அதுதான் அங்க தேவன் என்ன பண்ணி இருக்கிறார், அழகா வேதத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏமன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். This is the promise of God. அவர் சொல்றாரு, வித்வுட் ஜீசஸ் தேவன் எல்லாம் உங்களால் ஒன்னும் செய்ய முடியாது. அதனால என்ன சொல்றாரு, உன் சொந்த புத்தியில நீ எதை செய்தாலும் it will not be perfect. It cannot be perfect. It will not be perfect. Amen. You need God. Amen. அதான் அவன் சொல்றான், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோட கர்த்தரில நம்பிக்கையாயிரு, உன் வழிகள் எல்லாம் அவரை மாத்திர நினைத்துக்கொள், அப்பொழுது என்ன பண்ணுவாராம், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். God himself will do something in your life. Amen. This is our God. Amen. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல. God is continually watching you and me to do something. நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒண்ணு செய்யணும் நம்ம இடத்துல அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. Amen. He is always watching over us. நம்ம கவனத்துல வைத்திருக்கிறாரு. Amen. மறந்துடாதீங்க அதை. Amen. Hallelujah. அவர் எப்போதும் நம்ம நினைவாக தான் இருக்கிறாராம். இதோ உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய தேவன். So you have a God who wants to do wonders. அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். Amen. Hallelujah. அதனால கலங்காதீங்க. ஏசாயா 54:10 வசனத்துல படிச்சீங்கன்னா அதுல இப்படி சொல்லார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்னறாராம், கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? whoever you are, if you dependent on God, dependent of God. 7ஆம் வசனத்துல அதான் சொல்ல, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆளும் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். Amen. So God wants you and me to be dependent on him. அவரை சார்ந்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருங்க, மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். Remember that. அது ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. Amen. Hallelujah. நீங்க எங்கேயோ மறைஞ்சு போக விடல, எங்கேயோ மறைவுல இல்ல. அவர் கர்த்தர் சொல்லுவார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். Amen. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்ல, he is an unchanging God. He knows every struggle, every pain, every tribulation. உங்க ஏமாற்றங்கள், உங்கள் தோல்விகள், உங்க பலவீனங்கள் எல்லாம் தெரியும்.
இந்த ஏமாற்றங்கள், தோல்விகள் அநேகமா எதுக்கு வரோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேல we try to do things in our own ways, நம்முடைய சொந்த வழியிலும் நம்ம ஞானத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, யாரோ சொல்லுகிற காரியங்களை கேட்டு நம்ம செய்ய முயற்சிப்போம். இவன் ஐ டோன்ட் டினை தட் நம்ம ஜெபிக்கிறதுலன்னு கிடையாது. ஐ டோன்ட் டினை தட் யூ டோன்ட் ப்ரே. ஹalleluya. நீங்க கேட்கறதுல, நீங்க ஜெபிக்கிறதுல, நீங்க உபவாசிக்கிறதுல நான் சொல்லல. But the end of the day ஒரு question வரும், did God say this to do? உங்களுக்கு இதை செய்யும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார்னா நீங்க தோல்வியா இருக்கிறதுல கூட நீங்க ஜெயத்தை பெற முடியும். ஒரு சகோதரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். Amen. I don't know exactly அவருடைய பேரை நான் மறந்து போனேன். பட் அவர் பார்த்தீங்கன்னா ஹalleluya, ஒரு நல்ல தேவ மனுஷன் அவர். He used to pray to God. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் he used to take to God in prayer. ஜெபத்துல எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போவாரு. பட் கர்த்தர் எஸ்ன்னு சொல்ற வரைக்கும் அவர் யாருக்கும் எஸ் சொல்ல மாட்டார். அவர் நோன்னு சொல்ற வரைக்கும் நோவும் சொல்ல மாட்டார். He'll just wait patiently for God. பொறுமையோட கர்த்தருக்காக காத்திருப்பார். Hallelujah. He will never take எனி டிசிஷன் இன் ஹேஸ்டினஸ்ல எந்த முடிவும் எடுக்க மாட்டார். பொறுமையா காத்து இருப்பாரு. நமக்கு இன்னைக்கு ஏன் நிறைய நேரத்துல தோல்வி உண்டாகுது? நமக்கு பொறுமை கிடையாது. நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டா நம்ம செய்ய போகுவோம். we have to learn to wait for God in எப்படிங்க பொறுமையா பேஷண்டோட, நம்ம பேஷன்ஸோட காத்து இருக்கணும். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா he had never in a lifetime அவர் ஒரு நாளும் ஒண்ணுலயும் அவர் தோல்வி அடைஞ்சதே கிடையாதான். அதுக்கு அவரே ரீசன் கொடுக்கிறாரு. என்னன்னா, அவர் எவ்ரி டே he sought God in everything. ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்லயும் he sought God. சில நேரத்துல சில பிசினஸ் வரும். he's a business man. அவர்கிட்ட பிசினஸ் வந்தாலும் அந்த பிசினஸ்ல நிறைய சொல்லுவாங்கல்ல. பிசினஸ் யாரோ ஒரு பிசினஸ் கொண்டு வராங்கன்னா அதோடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அதை பேசின பிறகுதான் நமக்கு எது பாசிட்டிவா தெரியுதோ அதன் மேலதான் நம்முடைய கவனம் இருக்கும். நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு எனக்கு லாபம் வரும், லாபத்தின் மேலதான் கவனமா இருக்கும். சோ இந்த மனுஷன் மாத்திரம் என்ன பண்ணுவாராம், he never used to take decisions. யாரோ வந்து சொன்னாங்க, அந்த டெவலப்பர்ஸ் வந்து சொன்னாங்க, he used to never take decisions. அவர் ஒவ்வொரு காரியத்தை தேவ சமூகத்துல வைப்பாரு. தேவன் இந்த பிசினஸ் எடுன்னு சொன்னாக்கா அவர் எத்தனை நாட்கள் he never used to அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு கேட்க மாட்டார். he will just wait for God. அந்த நேரத்துல வரும்போது அவருடைய அந்த தேவன் சொன்ன மாத்திரத்துல அடுத்து தயங்காம எஸ்ன்னு சொல்லுவார், இல்ல நோன்னு சொல்லுவார். ஆமென். ஹalleluya. எப்படிதான் ஒரு முறை ஒரு நல்ல பிசினஸ் மேன், அவருக்கு தெரிஞ்சவர் தான், ஒரு பெரிய பிசினஸ் கொண்டு வராரு. அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்ரெடி இஸ் இன் a good பொசிஷன்ல இருந்தது. அவர் கொண்டு வந்து சொல்றார், சி நான் இந்த இவ்வளவு காலம் நடத்தி இருக்கிறேன், நான் I want to sell this business to you. நீங்க வாங்க, நீங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பிசினஸ்ல இருக்கிற நெளிவு சுழிவுகள் எல்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. எவ்வளவு லாபம் சம்பாதித்தனெல்லாம் சொல்லுவாரு. So this man, சரிங்க நீங்க கொடுத்தீங்க, உங்க பிளான் எல்லாம் கொடுங்க, உங்களுடைய அந்த சிஸ்டம் எல்லாம் கொடுங்க, அதோடைய பட்ஜெட்டை கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு give me some time, I will let you know சொன்ன பிற்பாடு he goes to God. தேவ சமூகத்துல கொண்டு போகிறாரு. கொண்டு போய் அது தேவ சமூகத்துல ஜெபத்துல வைத்து விடுகிறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வராரு. அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறது. அதையும் அவர் சொல்லுவார், என்னால இதை நடத்த முடியல, ஐ ஹாவ் நோ கெப்பாசிட்டி, நோ ஸ்ட்ரென்த், நோ ஃபைனான்ஸ், இதை நடத்துறதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நல்லா இருக்கும்னு அவரும் வந்து சொல்லுவாரு. ஹalleluya. அப்ப இன்னும் இதையும் கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல வைத்து ஜெபிக்கிறாரு. இட் டுக் சர்டன் டேஸ். ஆமென். ஒரு வாரம் கூட ஆயிருக்கலாம், 10 நாள் ஆயிருக்கலாம். சோ இதுக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, they were eagerly waiting to get a result from this businessman. Amen. அவரு ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு தென் அவரு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் நடத்தினவரை பார்த்து அவர் சொல்றாரு, ஐ எம் நாட் இன்வெஸ்டிங், இந்த ப்ராஜெக்டை நான் எடுக்க போறதில்ல, தயவு செய்து
இத ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட், இதுல நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல, இதை நான் வாங்க விரும்பலன்னு சொல்லி விடுகிறார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் சொல்றார், நான் இத்தனை காலம் இதை கஷ்டப்பட்டு நான் என்ன பண்ணேன், இதை நானு இதை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ உங்களுக்கு வாங்க தெரியலன்னு அவர் ஏதோ பேசி விட்டு போய் விடுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து அந்த நஷ்டத்துல ஒரு தடுமாற்றத்துல இருக்கிற பிசினஸ கர்த்தர் சொன்னான்னு, இதை வாங்கு, நான் இந்த பிசினஸோட இருப்பேன், உன்னோட இருப்பேன்னு சொன்னாராம். அத போல அவர் என்ன பண்றார், அந்த மனுஷனை கூப்பிட்டு அவர் வாங்கி கொள்ளுகிறார். வாங்கும் போது அவர் கேட்கிறார், எந்த தைரியத்துல நீங்க வாங்குறீங்க, நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன், ரொம்ப லாஸ்ல கடந்து போயிட்டேன், இதை எப்படி நீங்க வாங்கின அவர் சொன்னாரா, அப்பா நீ சொன்னின நான் வாங்கல, நீ கஷ்டப்பட்ட நீ வாங்கல, நீ நஷ்டத்துல இருக்கிற நான் அதை வாங்கல, என் தேவன் சொன்னாரு இதை நீ வாங்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மையானதை செய்வேன்னு சொன்னாரு, அதனால நான் வாங்குறேன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததோ அது ஒரு சில வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா இட் வென்ட் பேங்க்ரப்சிக்குள்ள போய் அந்த கம்பெனி மூட வேண்டியதா இருந்தது. ஆனா இந்த கம்பெனி என்ன ஆச்சுன்னா, இவர் வாங்கின பிறகு அது படிப்படியாய் ஒரு உச்சத்துக்கு வந்து நின்றது. சோ இது எதுக்கு அதை நான் இதை சொல்றேன்னா, ஹல்லேலூயா, God is still seated on the throne. அவர் உங்க வாழ்க்கையை கவனித்து இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யணும்னு தான் அவர் இருக்கிறாரு. உங்களை உயர்த்தணும்னு அவர் நினைச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன கிருபை மேல கிருபை கொடுத்து நடத்தணும்னு வச்சிருக்கிறார். He doesn't want you to live in shame. வெட்கத்திலேயோ தலைகுனிவிலையோ ஏமாற்றத்திலேயோ தோல்வியிலையோ நீங்களும் நானும் வாழ்கிறது அவருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த இரவுல கூட நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, நாம அனுபவிக்கிற பல காரியங்கள் வந்து இட்ஸ் நாட் ஃப்ரம் ஏதோ தேவன் ஏதோ அனுமதிச்சுட்டாரு அதனால தீமைன்னு கிடையாது. பிகாஸ் ஆஃப் ராங் சாய்ஸஸ்னால சில தீமைகளை நாம் அனுபவிச்சிருப்போம். ஆமென். பட் God still is seated on the throne. இன்னைக்கு அவர் என்ன பண்றாருங்க, ஏசாயால வாசிக்கிற பிறகு அப்படி பின்னாடி இருந்து நம்ம தவறான முடிவுகளை எடுக்கும் போது, தவறான வழிகளில போக்கும்போது ஸ்டில் காட் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது என்று ஏசாயா சொன்னாரு. என்னன்னு, இதுதான் வழிப்பா, இதுல நடுவுங்கள் என்ற சத்தம் அவர் கேட்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். Amen. God has never left you alone to try and do things on your own. அவர் இன்னும் still he is with you. அவர் சொன்னார், ஹல்லேலூயா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று Hebrews 13:5 அவர் சொல்ல இருக்கிறார். So God is already there and you give yourself 100% to God. ட்ரஸ்ட் அவர் மேல முழுசா நம்பிக்கையா இருங்க. Amen. Because நான் ஜெபம் பண்ணி நான் செய்யறேங்கிறது it doesn't mean it has to be successful. When God says do it, then it will be, when you do it by faith, அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். Amen. Hallelujah. So let us surrender to God, depend upon God. அவருடைய கரத்துல நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. Hallelujah.